ஹலோ நல்ல மக்களே, எங்க மொத்த டீம் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் இந்த வேலையில பார்க்கறது. போன வருஷம் பார்த்தது எல்லாரையும் துணாலை கழகை கந்தன் கோயிலுடைய 7ஆம் நாள் திருவிழாவை உங்க எல்லாரையுமே வரவேற்க நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்கள். பெரிய ஒரு கை தட்டல் கொடுத்துடலாமா? இன்னைக்கு எங்க மொத்த டீம் வந்துட்டாங்க. எஸ், அடுத்த 5 மணி நேரத்துக்கு இந்த கை தட்டலும் விசுவம் தான் நாங்க கேட்கிறோம். ரெடியா? ஓகே. சோ எல்லாருக்கும் பரிச்சயமான நம்மளுடைய சூப்பர் சிங்கர்ல இருந்து இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஆர்கனைசி கூட்டு வந்திருக்காங்க. சோ வேறல நம்மளுடைய சூப்பர் சிங்கர் வானதி அவங்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுக்கலாம். ஹோஸ்ட் எஸ், அண்ட் அடுத்ததாக சோ நம்மளுடைய ஜி கமல் சரிகமா சிங்கர் பா விஜய் அவங்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுக்கலாம். எஸ், அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு சிங்கர் நம்முடைய சரண் அவர்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுக்கலாமா? எஸ், ஜி கமல் சரிங்கம்மா இவங்க சரண் அவர் வந்திருக்காரு. ஸோ இன்னும் அடுத்த ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு சிங்கர் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு யாருன்றதும் நீங்க விருதுல பார்ப்பீங்க. இவ்வளவு நேரம் இருந்து நம்மளுக்காக வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு மியூசிக் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாமே இன்ட்ரோ பண்ண டைம் வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய கீபோர்ட் பிளேயர் வந்திருக்காரு. ஸோ அவருடைய நேம் பாஸ்கர் ராஜ். பாஸ்கர் ராஜ் அவருக்கு ஒரு பெரிய கைது கொடுக்கலாம். எஸ், நம்மளுடைய சதீஷன் பேண்ட் டீம்ல இருந்து வந்திருக்காங்க பாஸ்கர் சார். அண்ட் அடுத்ததாக வினீத் குமார் அவங்களுக்கு ஒரு பெரிய கைது. ஓகே, அடுத்ததாக நம்மளுடைய ஸ்ரீகா. எஸ், இவருக்கு ஒரு பெரிய கைது கொடுத்தலாம். எல்லாரும் எஸ் அந்த கைது கேட்டே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் நம்மளுடைய லீட் கிட்டாரிஸ்ட் வரராஜ் அவருக்கும் ஒரு பெரிய கைது. அண்ட் நம்மளுடைய பேஸ் கிட்டாரிஸ்ட் சாம் கீர்த்தன் அவர்களுக்கும் ஒரு கைது. அண்ட் நம்மளுடைய தபலிஸ்ட் நம்மளுடைய தபலிஸ்ட் அவர் பிரவீன் ராஜ் வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே சென்னையில கிளம்பி வந்திருக்கோம். உங்களுக்கு கை கட்டுறதுக்கு அப்புறம் தான் 5 மணி நேரத்துக்கு நாங்கள் நினைச்சா வந்து இருக்க போறோம். அதனால உங்க கை ரொம்ப முக்கியம். அண்ட் நம்மளுடைய பேண்ட் பிளேயர் அண்ட் நம்மளுடைய ட்ரம்மர் அன்பு and finally last but not least எங்களுடைய தபலிஸ்ட் மோகன் கௌதம் அவருக்கு பெரிய கைது கொடுக்கலாமா? எஸ், இன்னொரு நல்லா யாருடைய ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்க? யா விஜய் தளபதி ஃபேன்ஸா? ஓகே, அப்புறம் வேற யார் ஃபேன்ஸ்? கேட்கலை அஜிதா தல. ஓகே, வேற சூர்யா ராஜவேல். சூப்பர், தேங்க் யூ. பின்னாடி நம்மளா? ஓகே, நம்மள தான் இருக்கு. ஓகே, வேற ஓகே, எல்லாரோட ஃபேன்ஸ் இருக்கீங்க. சூர்யா சார், ஓகே, சூப்பர், எல்லா ஃபேன்ஸ் இருக்கீங்க. சரி, ரைட். இப்போ வந்து உங்க பிடிச்ச ஹீரோஸோட சாங்ஸ் நிறைய இருக்கு, படம் போறோம். அதுக்கே இவ்வளவு தூரம் கத்துறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? நான் சேனல் ஒரு படம் சில விஷயத்தை இங்க வந்து சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மேக்சிமம் நீங்க ஒருத்தர் சொன்னீங்க. ஸோ அந்த ஹீரோஸ்லாம் இங்க வந்து உங்ககிட்ட பேசியிருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்பாங்க? நான் வச்சுட்டு ஒரு மெமிக்ரி வேணா உங்களுக்காக நான் பண்ணி அவ்வளோ ரெடியா இருக்கேன். ஓகேவா? ரைட்டா? சரி, இதில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி கேட்டீங்க. யாரை கேட்டீங்க? தளபதி இருக்கீங்களா? சரி, தளபதி கூப்பிடலாமா? நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு தளபதி வந்து இந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்பாரு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ரெடியா? ஓகே, தளபதி வந்து பேசிட்டாருன்னா என்னப்பா நல்லூர் மக்கள் எல்லாரும் வந்தாச்சா? கேட்கல சத்தமா, இன்னும் சத்தமா.
என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் என்னுடைய குட்டி குட்டி நண்பர்கள் மற்றும் என்னுடைய நண்பா நண்பி எல்லாருக்குமே இந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய துன்னாலைகளை கந்தன் கோயில் 7ஆம் நாள் திருவிழான்னு சொன்னாங்க. சரி, நீங்க கண்டிப்பா வரணும், மக்கள் எல்லாருமே காத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லூர் மக்கள் எல்லாருமே வேற லெவலிங்க, வேற லெவலிங்க. இந்த மாதிரி ஒரு கோவில் ஃபங்க்ஷன் இது மாதிரி போனது கிடையாது. இவ்வளவு கூட்டம் பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, விஜய்னால ரொம்ப சீண்டி பாக்குறாங்க. இப்பெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். என்னடா விஜய் எப்ப சீண்டி பார்த்தா சைலண்டாவே இருக்கா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் இல்லை நண்பா. நம்ம பேச்சு மட்டும்தான் நீ சைலண்டா இருக்கும். ஆனா அடி சும்மா சாரா பெட்டி பரவாயில்லையே. பஞ்சு வேலைங்க பேசினா கை தட்டணும் கத்தணும் நிறைய பேருக்கு தெரியுது. சூப்பர் சூப்பர். அப்ப நான் என்ன பண்றேன், என்னதான் இப்ப நம்ம வேற ரோட்டுக்கு போனாலும் பழச மறந்து விடாது இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், நான் பேச சில பழைய பஞ்செல்லாம் பேசுறேன். அதோட கடைசி வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையான என்னுடைய ஃபேன் நான் வந்துக்கிறேன். பல்லமா ஃபர்ஸ்ட் பஞ்சு யார் அடிச்சு போரி கிளம்பி பூமி அதற்கு உடம்புல தெரிந்தோ அவன் தான். சூப்பர் தமிழ். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேச்ச. அந்த இடம் இந்த இடம் அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியா ஐயா. இந்த உசுபேத்தனோட உமன் இந்த கடுப்பேத்தனோட கம்மன் இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்குமா? சூப்பரிங்க, ஜம்மன் இருக்குமா? ரொம்ப நல்லவையா. என்னோட உண்மையான ஃபேன்ஸ் இப்போ உபரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா. கண்டிப்பா மறக்க மாட்டேன் வாழ்க்கையில உங்க எல்லாரையும் பார்த்ததுல. கண்டிப்பா நம்மளோட இளமை மக்கள் என்னைக்குமே மனசுல நினைச்சு என்னைக்குமே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இதே மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருங்க. வருஷம் வருஷம் உங்க எல்லாரையும் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பேன். ஓகே, 2026 ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டியே. ஒன்னு சூப்பர் சிங்கர், இன்னொன்னு ஜீ தமிழ் சிங்கர். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, மாட்டி விட்டு போறீங்க. சும்மா விளையாட்டு சொன்னா பரவாயில்ல. என்னைக்குமே உங்களோட சப்போர்ட் நான் இருக்கேன், என்னோட சப்போர்ட் நீங்க இருக்கீங்க தெரியும். ஓகே, ஜாலியா சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா அந்த வருஷம் சந்திக்கிறேன். ஓகே, பாருங்கண்ணா வரீங்கண்ணா வணங்கண்ணா வணங்க. ஃபர்ஸ்ட் சிங்கரா இப்போ வந்து அந்த சாங் பாட போறது எல்லாருக்கும் பிடிச்ச ஃபர்ஸ்ட் கை கூப்பிட்டு நம்மளுடைய வானதி. ஏன் சார் பெரிய கை தட்டலாமா? வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் இந்த வேலையில பார்க்கறதுல. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சூப்பரா, செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா எல்லாரும்? வைப் பண்ண எல்லாரும் ரெடியா இன்னைக்கு? இப்படின்னா வந்து அழகா சமத்தா உட்காந்துருக்கீங்க. ஒரு 2-3 பாட்டுக்கு ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் வரும்போது ஏன் ஆடுவீங்களா எல்லாரும்? ரெடி தானே? சூப்பர். ஓகே, செம்ம. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பளித்த வசி சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஒரு பியூட்டிஃபுல்லான பேண்டோட ஃபர்ஸ்ட் சாங் நம்ம முருகன் கோவில் இருக்கிறதுனால முருகர் பாட்டு ஒன்று அதோட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விதமான சாங்ஸ் இருக்கு. உண்மையாவே நீங்க பாட்டை கேட்டு உள்ள இருக்கிற முருகனே நேர்ல வந்து அப்படியே வந்து கை தட்டி ரசிப்பா இருந்தீங்க. கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல, அந்த அளவுக்கான ஒரு அழகான ஒரு குரல். எப்படி இருந்தது வானதி சிங்கிங்? ஏன் பெரிய கை கொடுத்தோமா வானதிக்கும் பேண்ட் டீமுக்கும்? எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாட்டு. சூப்பரா பண்ணி. தேங்க்யூ வானதி. அப்படியே இந்த மொமெண்டே வந்து இந்த இடமே அப்படியே பக்திகரமா மாறிடுச்சு. ஒரு பெரிய கைது நம்மளுடைய சீதாவல் சாரிகா சிங்கர் முகேஷ் அவர்கள் பெரிய கைது கொடுக்கலாம். எஸ் சொல்லுங்க முகேஷ். ரெடி?
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். போன வருஷம் பார்த்தது எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரும்பி இங்கே வந்து நிற்கிறதுக்கு. இந்த ஒரு பாட்டு தான் இப்படி இருக்கும், மற்ற எல்லாமே உங்களுக்காக நல்ல பயங்கர ஃபாஸ்ட் நம்பர்ஸாக இன்னும் நிறைய சாங்ஸ் சூப்பர் சூப்பர் சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாரும் டான்ஸ் ஆட ரெடியாக இருங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம். அங்க பின்னாடி கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே அப்படியே நின்ன இடத்துல இருந்து அப்படியே உட்காந்தே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், அப்படியே எல்லாருமே மெயின்லி பின்னாடி இருக்கிற ஜென்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உட்காந்து இந்த நிகழ்ச்சி நீங்க பாருங்க, பார்த்து அப்படியே ரசிங்க. இன்னும் முடியல, இன்னும் 4 மணி நேரத்துக்கிட்ட நீங்க சூப்பர் என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ அதனால என்ன பார்க்காதீங்க, உட்காந்தே பாருங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க பாடுறதுக்கு முன்னாடி விட்டுருவானா இல்லையா? பண்ணீங்களா? சரி, ஓகே, விடுங்க, பார்க்கலாம். சரி, அடுத்ததா உங்களுக்காக அகைன் உங்களுக்காக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்முடைய சித்தவல் சரி கமா டீம்ல இருந்து பா சரி கமா பாவா சரி கமா சொல்றோம். ஓ, சேனல் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஓகே, சரி கமா பா த நிசா சரி கமா பா த நிசா பாவோ கட் பண்ணிடுவா. சரி, ஓகே, சாரி. சரி கமா பா ஜீதம் சரி கமா பால இருந்து once again I call upon முகேஷ் and சிமோ வெரி கேட்லோட once again வெல்கம் பண்ணி சூப்பரான சாங் கூட வந்திருக்காங்க. யாருமே சாங் சொல்ல மாட்டாங்கன்றாங்க, ரொம்ப சஸ்பென்ஸ்ன்றாங்க. அதனால அந்த சஸ்பென்ஸோட எல்லாரும் கேட்க போறீங்க. நானும் ரெடி, கம் ஆன்.
யார்கிட்ட பேசல. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் தமிழ் ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் நான் வந்து கேரளத்தில் இருக்கிறாங்க, சென்னையில் தான் இருக்கேன். அதனால கேரளம் தான் என்னோட ஊர். ஸோ எல்லாரும் நல்லா வைப் பண்ணுங்க, நல்லா கைத்தட்டுங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கேரளத்துல இருந்து வரீங்க? ஓ, அதான் கிரவுண்ட்ல நின்று யாரோ ஒரு பையன் பாடுறது மனோ கேட்குது. அவன் பாடுறான், அவன் சைட்ல இருந்து கேட்டீங்களா? கேரளத்து கால்களில் அடங்கு தோணுது எனக்கு நிலத்தினிலும் அதிகபட்சம் வந்து எத்தனை பேர் வந்து பார்க்க போறோம் நம்மளுடைய சரக்காக. 3 2 1 வாவ் வா போதுமா? இவ்வளவு அன்பு கிடைச்சி சொல்லுங்க. சூப்பர், தேங்க் யூ சார். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தூங்கிட்டீங்களா? சத்தமே கேட்கல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே இருக்கா? நம்ம தான் எழுதி வந்ததுக்கப்புறம் சத்தமா எல்லாரும் ஹாய் சொல்லலாமா? ஹாய். ஃபர்ஸ்ட் நீங்க சத்தமா சொல்லுங்க அப்படின்றாங்க நினைக்கிறேன். இன்னும் சத்தமா நீங்க ஹாய் சொன்னா அவங்க பதில் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, ஹாய். நீங்க ரெண்டு பேர் சொல்ற ஹாய் எத்தனை, ரெண்டு பேர் யாருக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா வருதுன்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. இது கௌதம் யார் ஃபேன்ஸ்? ஓகே, உங்களுக்கு ஒரு 50 ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய விஜய், உங்க ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க சொல்ற ஹாய்ல நான் கண்டுபிடிக்க போறேன். நீங்க ஹாய் ஒரு சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட்டா சொல்லுங்க. சாரி, முகேஷ் முகேஷ். யா. ஐயோ சரண், ஐயோ எத்தனை பேர்? ஆனா இப்போ யா, இது வந்து இரவு நோய் இருக்கிறதால கண்ணு தெரியும். யா சொல்லுங்க சார். ஹாய். சத்தியமா சத்தம் இது ஒரு ஹாயா இருக்கு. எல்லாம் தூங்குறாங்க. கத்தி நல்லா ஹாய் அப்படின்னு சொன்னா வரும். ஹாய். ஓகே, எனக்கு 45 பேர் தான். ஆனா அக்ஷய்க்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. 5 பேருக்கு அதிகமா இருக்காங்க நினைக்கிறேன். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்றீங்க. அப்பா மக்கள் இன்னும் ஹாப்பி ஆவாங்க. சேர்ந்து கம் ஆன் 1 2 3. ஓகே, சூப்பர். இத்தனை பேரும் இன்னைக்கு வந்து ஹாய் சொல்லி ஜாலியா இருக்காங்கன்னா